Hi guys, welcome back to our MG Designs. நீங்கள் இப்போ தான் புதுசாக அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டு இருக்குது. இதில் நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே வந்து AutoCAD 2D 3D அண்ட் Revit அண்ட் SketchUp டியூட்டோரியல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து வீரே, Revit அட்வான்ஸ், நெக்ஸ்ட் வந்து பிளெண்டர், என்ஸ்கேப், இந்த மாதிரி நிறைய வீடியோ டியூட்டோரியல்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்கெட்சப் டியூட்டோரியல்ஸ் பார்த்துட்ருக்கோம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிப் நம்பர் ஒன் என்னென்னா, ஃபாலோ மீ டூல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து டோர் க்ரியேட் பண்ண போகிறோம். டோரில் வந்து இந்த பெவில்லாம் தெரியுதா உங்களுக்கு, அப்படியே வந்து கேர்வாக இருக்குது அந்த டோரில். அண்ட் இந்த டோரோட இந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த எட்ஜெலாம் வந்து கார்னர் இல்லாமல் வந்து அந்த பெவில் இருக்குது அழகாக. அந்த பெவில் பார்த்திங்கன்னா அப்படியே ரன் ஆகும் ஃபுல்லாக, அந்த டோர் வரைக்கும் அப்படியே டோரோட ஃபுல்லாக வந்து ரன் ஆகும். ஸோ இதை தான் வந்து இன்றைக்கி எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிறோம். ரெக்டாங்கிள் டூலை வச்சு ஃபஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டோரோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னா, நார்மலாக 3 feet அண்ட் 7 feet இருக்கும். ஓகே, நம்ம வந்து டோரோட சைஸ் வரைஞ்சிட்டோம். டூலை யூஸ் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன் மேலே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, டோருக்கு வந்து ஃப்ரேம் திக்னஸ் கொடுக்க போகிறோம். ஃப்ரேம் திக்னஸ் கொடுக்குறதுக்கு வந்து நம்ம ஆஃப்செட் டூலை யூஸ் பண்ண போகிறோம். ஆஃப்செட் கொடுங்க. ஃப்ரேம் திக்னஸ் வந்து ஒரு 2 inch கொடுக்கலாம். 2 inch கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ வந்து மேலேயும் அந்த 2 பக்கம் சைட்லேயும் வந்து ஃப்ரேம் இருக்கும், கீழே வந்து ஃப்ரேம் இருக்காது. அதை வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணிக்கிறோம். இந்த லைனை டெலீட் பண்ணிவிட்டு லைன் டூலை யூஸ் பண்ணி கீழே வரைக்கும் அந்த லைனை வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம இப்போ லைன் போட்டு முடிச்சிட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஃப்ரேம் அண்ட் ஷட்டரை வந்து தனித்தனி குரூப்பாக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃப்ரேம் இருக்க அந்த ஏரியா வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது அப்படியே அந்த ஃப்ரேமோட ஜாயிண்ட்டாக இருக்க எல்லா லைன்ஸும் வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணி மேக் குரூப் கொடுத்துருங்க. இப்போ வந்து ஷட்டரை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஷட்டர் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். இப்போ மேக் குரூப் கொடுத்துருங்க. ரெண்டு குரூப் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஃப்ரேமை எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் மோடு போய்ட்டு புஷ் டூல் கொடுங்க. ஒரு 3 inch வந்து டெப்த் கொடுத்துக்கிறோம் நம்ம அதுக்கு. இப்போ வந்து இந்த எட்ஜை வந்து நம்ம சுற்றி வந்து அந்த பெவில் மாதிரி கொடுக்க போகிறோம். ஒரு கர்வ் மாதிரி வர மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, ஃபாலோ மீ டூல் யூஸ் பண்ண போகிறோம். ஃபாலோ மீ டூல் எங்கே இருக்குன்னா, டூல்ஸில் ஃபாலோ மீ இங்கே இருக்குது. அதை நம்ம எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம எடிட் மோடுக்குள்ளே போயிட்டோம். இப்போ வந்து ஒரு ஆர்க் மாதிரி க்ரியேட் பண்ணணும். ஸோ ஆர்க்கு வந்து டூல் வந்து ஏ கொடுத்திங்கன்னா என்ன ஷேப்பில் வந்து அந்த பெவில் வரணுமோ அதை வந்து அங்கே க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த கேர்வில் வந்து அப்படியே அந்த ஃபுல்லாக இந்த ஃப்ரேம் சுற்றி வந்து அந்த கேர்வ் வந்து அழகாக வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து எந்த பாத்தில் வந்து அது வந்து அந்த கேர்வை வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட பேத் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, டூலில் போய்ட்டு ஃபாலோ மீயை கிளிக் பண்ணுங்கள். ஃபாலோ மீ கிளிக் பண்ணும்போது எந்த ஃபேஸை வந்து அந்த எக்ஸ்ட்ரூட் பண்ணணும்னு கேட்கும். அதுக்கு வந்து நம்ம ட்ராப் பண்ண இந்த ஷேப்பை வந்து கிளிக் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்களா, அது சுற்றி வந்து நம்ம செலக்ட் பண்ண அந்த பேத்தில் வந்து ஃபுல்லாக வந்து அந்த பெவில் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையில்லாத இந்த ஃபேஸை வந்து டிலீட் பண்ணிடுறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஷட்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஷட்டருக்கு வந்து திக்னஸ் கொடுத்துக்கலாம். பி கொடுங்க. பி கொடுத்துட்டு ஒரு 2 inch வேணாம், 1.5 inch வச்சுக்கலாம். 1.5 inch 1.5 inch வச்சாச்சு. இப்போ நான் வந்து இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நடுவில் வந்து ஒரு டிசைன் மாதிரி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம்னா, ஆஃப்செட் கொடுத்துக்கோங்க. எஃப் கொடுங்க. 6 inch ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். 6 inch ஆஃப்செட் பண்ணிட்டு மேலே வந்து நான் வந்து கேர்வ் டைப் கொடுக்க போகிறேன். ஸோ ஏ கொடுத்து ஒரு கேர்வ் க்ரியேட் பண்ணிக்கிறேன் அந்த இடத்துல. ஸோ கேர்வ் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ எரேஸ் டூலை வச்சு தேவையில்லாத அந்த லைன்ஸை வந்து டெலீட் பண்ணிடலாம். இப்போ நான் டெலீட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து
இப்போ வந்து நம்ம வந்து பாத் க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த பாத்தில் தான் வந்து நம்ம ஃபாலோ மீ பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபாலோ மீ பண்ணுறதுக்கு என்ன ஷேப் வேணும்னு கேட்கும்ல, அதுக்கு நம்ம ஷேப் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து மெஷரிங் டேப் எடுத்துக்கோங்க. மெஷரிங் டேப் எடுத்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஆர்க் டூல் எடுத்துகிட்டு அங்கே வந்து ஆர்க் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு க்ளோஸ்டாக இருக்கணும். ஸோ இந்த வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். லைன் டூல் யூஸ் பண்ணி இது வந்து ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டோம். ஹாஃப் சர்க்கிள் மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபாலோ மீ டூல் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை வந்து டெலிட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து பாத் செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாத் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், நம்ம டூல்ஸ் போகணும், ஃபாலோ மீ கொடுங்க. ஃபாலோ மீ கொடுத்த உடனே என்ன ஃபேஸை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணணும்னு கேட்கும். இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணோடனே எக்ஸ்ட்ரூட் வந்துடும் நம்மளுக்கு. பார்த்தீங்களா, சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெட்டீரியல் தான் கொடுக்க போகிறோம். நார்மலாக வந்து என்ன கலர் வேணுமோ பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பெயிண்ட் பக்கெட் வரும். அதை வச்சு நீங்கள் வந்து மெட்டீரியல் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் சிம்பிள். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரேமுக்கு வந்து இன்னொரு மெட்டீரியல் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதை நீங்கள் வந்து தனியாக வந்து சேவ் பண்ணிக்கலாம். அப்படியே இதை வந்து நீங்கள் மொத்தமாக செலக்ட் பண்ணி காம்பனன்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த நீங்கள் அடுத்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ப்ராஜெக்ட்லலாம் வேணுன்றப்போ இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து டிப் நம்பர் 1. வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். நெக்ஸ்ட் நிறைய டிப்ஸ் வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.